அண்ணன்கள் காட்டும் வழி 2வது ப்ரோக்ராம். கடைசி நாளில் எனக்கு பேச வாய்ப்பளித்த நீதான் அமைப்பினருக்கும் நீதான் அமைப்பின் அமைப்பாளர் ஆசான் கவி முருகபாரதி அவர்களுக்கும் நன்றி. கடைசியாக பேசுகிறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பேசினவங்க எப்படி பேசுனாங்க, எப்படி பேசியிருக்காங்க, நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஒரு ஈஸியான ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே தான் இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் அப்படின்ற மோட்டிவ் எப்போ வருது, இதை பற்றின ஒரு சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் அப்படின்றது முக்கியம். சரி, நான் எடுத்தோடனே டாபிக்குள்ளே போல் நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அந்த ரெஃபரன்ஸுங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நான் பிஇ சிவில் இன்ஜினியர். 2010 என்னோடய ஸ்கூலிங் முடித்து 2014 என்னோடய இன்ஜினியரிங் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி 2015 இப்போ நான் நன்றி தெரிவித்த எங்கள் ஆசான் முருகபாரதி சார் மூலிமா ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் கேட் சென்டர் அப்படின்ற ஒரு சென்டரில் டியூட்டராக போய் ஜாயின் பண்ணுறேன். அங்கே எனக்கு சம்பளம் 6000 ரூபாய் 2015. அந்த 6000 ரூபாய் சம்பளத்தில் சென்னையில் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறேன். அந்த இன்ஸ்டியூட்டுக்கு நான் வர்றதுக்கு ஒரு பஸ், ஒரு ட்ரெயின், இன்னொரு பஸ் ஏறி வரணும். ஒரு வருஷம் அங்கே ஒர்க் பண்ணுறேன். நிறையா இன்புட்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த கேட் சென்டரில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு வாய்ப்பு ஒன்று வருது. ஒரு கம்பெனியில் ஒரு டிசைனருக்கு கீழே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஆர்கனைசராக, அதாவது மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணுறது, லேபர் அரேஞ்ச் பண்ணுறது, கிளைண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணுறது, இப்படின்ற ஒரு சினாரியோவுக்குள்ள பொசிஷனுக்கு நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே அது ஆக்சுவலாக கேட் சென்டரில் நான் டிசைன் எப்படி பண்ணுவாங்க என்ன அப்படின்றது ஓரளவு கற்றுக்கிட்டேன். ஒரு 2D to 3D டிசைன் எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க, அதை எப்படி சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கிறத கற்றுக்கிட்டேன். ஸோ அடுத்தது சைட் எக்ஸிக்யூஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறேன். சைட் எக்ஸிக்யூஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக நான் போகிறப்போ டிசைன்லேருந்து எப்படி சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சின்ன சின்ன சைட்ஸ் தான். பெரிய சைட்ஸும் இருக்கும், சின்ன சின்ன சைட்ஸும் இருக்கும். ஸோ ஓவராலாக மேன் பவர் ப்ளஸ் மெட்டீரியல் ஆர்கனைசேஷன் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா பண்ண ஆரம்பிக்கிறேன். அங்கே என்னோடய சம்பளம் 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் சம்பளம். ஆனால் அவங்க போட்ட ஒரு கண்டிஷன் 2 வீலர் மஸ்ட். அப்போ எனக்கு 2 வீலர் கிடையாது. நான் வீட்டில் ஃபோன் பண்ணி சந்தோஷமாக கேட்குறேன், ஒரு 2 வீலர் ஒன்று வேணும், அப்போ தான் நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு. எங்கள் அப்பா அவங்க வச்சுருந்த பேஷன் ப்ரோ என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியான புது வண்டி வாங்கிக்கிட்டாங்க. அந்த வண்டி வந்துச்சு. ஒரு 2 வருஷம் அந்த கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணேன். நிறையா இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டேன். எப்படி கிளைண்ட்டுக்கிட்ட பேசணும், ஒர்க்கை முடித்ததுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து எப்படி பேமெண்ட் வாங்கணும், ஆடான்ஸ் கிளைண்ட்டுக்கு என்னென்ன சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணி கொடுத்தா அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நிறையா கற்றுட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போகிறேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒரு பில்டிங்கோட அசிஸ்டண்ட் இன்ஜினியராக உள்ளே போகிறேன். மொதல் தடவை என்னோடய கோருக்கு போகிறேன். கற்றுக்கிறேன், வேலை செய்கிறேன். புதுசாக கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. நல்லா வேலை செய்கிறேன். என்னோடய எம்டி கூட கொஞ்சம் நேரடியான தொடர்பு கொள்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அப்புறம் எம்டி சார் கூட ட்ராவல் பண்ணுறேன். அவர் எப்படிலாம் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு, யாரை போய் பார்க்குறாரு, எப்படி மூவ் பண்ணுறாரு, ஒரு சைட்டை எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இன்புட்ஸாக எடுத்துக்கிறேன். எந்த ஒரு சப்கான்ட்ராக்டரை எப்படி அணுகணும், அவங்கள எப்படி கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற எல்லா இன்புட்ஸையும் எடுத்துக்கிறேன். அங்கேயும் ஒர்க் பண்ணுறேன். அங்கே ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு சம்பளம் கரெக்டான டயத்துக்கு வராததுனால எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் அதிகமாகுது. அங்கேருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு ஜம்ப் ஓவர் ஆக சேலரி அதிகமாக.
அந்த கம்பெனியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு ஒர்க் பண்ணுறேன். நல்ல பொசிஷன், அதாவது மேனேஜருக்கு அடுத்தது ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு அடுத்த கேடரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பேக்கேஜு, கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, நல்ல என்னோடய கோருக்கு ஏற்ற வேலை எல்லாமே கற்றுக்கிறேன். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு கரெக்டாக மந்த் ஞாபகம் இல்லை, எங்கள் மாமன் ஒருத்தர் இறக்குறார், பெரிய மாமா இறந்துடுறார். இறந்தோன்னா ஒரு 3 நாள் லீவ் போட்டு வரேன். வந்து 3 நாள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி போகிறேன். அடுத்த 10லேருந்து 15 நாளுக்குள்ளே எங்கள் சின்ன மாமா இறந்துடுறார். அதுக்கு ஒரு 3 நாள் லீவ் போட்டு போகிறேன். அதுலேருந்து கரெக்டாக ஒரு மாதத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன், பட் மேஜர் ஆப்ரேஷன். லீவ் கேட்குறேன், லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கெஞ்சுறேன், கூத்தாடுறேன், லீவ் கிடச்சிருச்சு. வர்றேன், ஆப்ரேஷனை முடிக்கிறேன். என்னோடய சேலரியை ஹோல்டு பண்ணிட்டாங்க லீவ் அதிகமாக இருந்ததுனால. அன்றைக்கி எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எங்கள் அம்மாவை பார்க்க வர்ற கெஸ்ட்டுக்கு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு கூட அன்றைக்கி என்கிட்ட காசு கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கம்னு சொல்ல முடியாது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகிறேன். வளர்ந்துட்டோம், ஒரு வயசு வந்துருச்சு, போதிய வருமானம் இல்லையோ அப்படின்ற ஒரு சங்கடம் இருக்குது. திருப்பி போகிறேன், கம்பெனியில் வேலையை ரிசைன் பண்ணுறேன். ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். பெங்களூர் போகிறேன். எனக்கு அங்கே வந்து வெவ்வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க, பெங்களூர் டு மும்பை அப்படின்னு மாற்றுறாங்க. எனக்கு அங்கேயும் வேலை செட் ஆகலை. அந்த டைம் கொரோனா வருது. வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்து வீட்டில் ஒரு 6 மந்த்ஸ் சும்மாவே இருக்கேன். லாக்டவுன் ஃபுல்லாக. ஸோ அப்படியே இருக்கேன். அப்போ வந்து எங்கள் தெரிஞ்ச ஒரு அண்ணன் மூலிமா ஒரு பேங்க்கில் வந்து லோன் சேல்ஸ் ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன். அங்கே லோன் சேல்ஸ் ஏஜெண்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க பேங்க்கில் வேலை பார்க்குற எல்லோரும் வந்து ஒரு ஜென்யூனாக இருப்பாங்க, பேங்க் வேலை கஷ்டம் இருக்காது அப்படின்லாம். நான் உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் பேங்க் வேலை எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. பேங்க்கில் வந்து ஒரு வருஷம் வேலை பார்க்குறேன். ஒரு வருஷம் வேலை பார்த்ததில் ஒரு சில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பப்ளிக்கை போய் எப்படி அணுகணும், பப்ளிக் கிட்ட நம்மளோட ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணணும், பப்ளிக் எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், எப்படி நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கணுன்றதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுலேருந்து ரிலீவ் ஆகிறேன். நீங்கள் நினைக்கலாம் இந்த அண்ணன் வந்து எங்கேயுமே உருப்படியாக வேலை பார்க்கல அப்படின்னு. கரெக்ட் தான், பட் வேலை பார்த்த வரைக்கும் உருப்படியாக வேலை பார்த்துருக்கேன். அது ஒரு வேலிடான பாயிண்ட்டு. நான் வேலை பார்த்த வரைக்கும் உருப்படியாக வேலை பார்த்துருக்கேன். நான் கம்பெனி மட்டும் இல்லை, இந்த மாறுறதுங்கிறது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டு. ஃபஸ்ட்டு நான் ஒரு எல்கேஜி யூகேஜி ஒரு ஸ்கூலில் படித்தேன். அடுத்து 1 to 4th ஒரு ஸ்கூலில் படித்தேன். 5th ஒரு ஸ்கூலில் படித்தேன். 6th ஒரு ஸ்கூலில் படித்தேன். 7th 8th ஒரு ஸ்கூலில் படித்தேன். 8th to 10th ஒரு ஸ்கூலில் படித்தேன். திருப்பி 11th 12th ஒரு ஸ்கூலில் படித்தேன். ஸ்கூலுமே மாறி தான் படித்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்கேஜி to 4th நான் தமிழ் மீடியம், 5th தமிழ் மீடியம், 5th to 10th தமிழ் மீடியம், திருப்பி 11th 12th இங்கிலீஷ் மீடியம். முக்கியமான விஷயம், நான் 12th ஃபெயிலு. அது எனக்கு ஒரு பாதிப்பாக ஒரு சில நாள் தான் இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. ஸோ இவ்வளவும் நான் கிராஸ் பண்ணி வந்து ஒரு பேங்க் வேலையை வேணான்னு சொல்லிவிட்டு, அப்போ வந்து எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு நிதி நிறுவனத்தில் முதலீடு போட்டிருந்தார். முதலீடு மீன்ஸ் பார்ட்னர் ஆகிறதுக்கு உண்டான முதலீடு போட்டிருந்தார். அந்த நிதி நிறுவனத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து அந்த நிறுவனத்தை கொண்டு போகிறதுக்கு சரியான ஆள் இல்லாத காரணத்தினால் அது ஒரு 6 வருஷம் நடந்துகிட்டு இருந்த நிதி நிறுவனம் ஒன்றுமே இல்லாமல் போய்டுன்ற அளவுக்கு வந்த நிதி நிறுவனம். 2 பேர் உட்காந்து வேலை பார்த்துட்டு வர்றதை வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏதோ போயிட்டு இருந்தது அப்படின்ற அளவுக்கு இருந்த நிதி நிறுவனம். அதில் வந்து என்னை ஒரு மேனேஜராக ஃபஸ்ட்டு உட்கார வைக்கிறாங்க. ஒரு வருஷம், ஒரு 3 மாதம் எனக்கு என்னென்ன ஒன்றும் புரியலை. 3 மாதத்துக்கு அப்புறம் இதான் பிஸ்னஸ்னு தெரியுது. 3 மாதத்தில் நான் அந்த பிஸ்னஸை பற்றி நிறையா படிக்கிறேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிக்கிறேன், நிறையா கற்றுக்கிறேன்.
ஏற்கனவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததை வச்சு ஒவ்வொன்றுத்துலேயும் எப்படி என்ன பண்ணணும், எப்படி அணுகணும், எப்படி இதை ஹேண்டில் பண்ணணுங்கிற அணுகுமுறையெல்லாம் வச்சுட்டு நான் நிறையா மாற்றுறேன். ஒன்றுமே இல்லாத கம்பெனி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 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 எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், ஒரு 50,000 வருஷத்துக்கு ஒரு டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், 50,000 டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனி அடுத்த வருஷம் 2 லட்சம் டேர்ன் ஓவர் பண்ணுது. அந்தளவுக்கு ஒரு பூம் கொடுக்குறேன், கம்பெனியை வித்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன், மார்க்கெட்டில் நம்ம கம்பெனி நினச்சி நிற்கிறதுக்கு உண்டான தகுதியை ஏற்படுத்துகிறேன், கம்பெனி பிராண்டை பெருசாக்குறேன், வால்யூம் அதிகப்படுத்துகிறேன், மக்கள் நிறைய பேர் அணுகிற அளவுக்கு வைக்கிறேன், பொதுமக்களுக்கு என் கம்பெனியை பற்றின புரிதலை ஏற்படுத்துகிறேன், என் கம்பெனியில் உள்ள நன்மைகளை புரிய வைக்கிறேன், வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துகிறேன். இன்றைக்கி அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட அனுபவத்தை வச்சு நல்லாவே நான் சம்பாதிக்கிறேன். சொந்தமாக புல்லட் ஒன்று வாங்கியிருக்கேன். அன்றைக்கி நான் எதிர்பார்த்தது எங்கள் அப்பாட்ட ஒரு புது வண்டி, பட் இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல புது வண்டி வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்கிறதுல ஒரு சின்ன மகிழ்ச்சி போதும். அடுத்தது, ஏன் எனக்கு இந்த பிஸ்னஸ் அப்படின்றது பிடிச்சிருக்கு அப்படின்னா, பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா அது ஒரு ராஜாவோட சீட்டு மாதிரி, அது ஒரு மணிமகனம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே ஈஸியாக பார்க்கலாம் அவன் ஒரு பிஸ்னஸ் மேன்னா யார், அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்வாங்க அப்படின்றது. ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் மேன்றது ஒரு ஒரு அதான் சொல்கிறேன், ஒரு சீட்டு மாதிரி, ஒரு ராஜாவோட சீட்டு மாதிரி. டீ கடை வச்சுருந்தாலும் பிஸ்னஸ் மேன் தான், ஒரு டெக்ஸ்டைல் வச்சுருந்தாலும் பிஸ்னஸ் மேன் தான், பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருந்தாலும் அவருக்கு பேர் பிஸ்னஸ் மேன் தான். ஸோ ராஜ வாழ்க்கை வாழணும்னு நினச்சேன் அப்படின்னா நீ பிஸ்னஸ் பண்ணணுன்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று, நீ அந்த ராஜ வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் பிஸ்னஸை பேஸ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க யாருமே ஐஐடிலேயோ ஐஐஎம்லையோ படித்தவங்க கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட முற்காலத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய அடி வாங்கியிருப்பாங்க. ஸோ உனக்கு இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பண்ணணும்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முதல் தகுதியே பொறுமை அப்படின்றது ரொம்ப வேணும். என்ன அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிற தன்னம்பிக்கை வேணும். 2 விஷயந்தான், ஒன்று பொறுமை, இன்னொன்று என்ன அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிற தெம்பு. இது 2 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் சூட் ஆகும். எடுத்தோடனே எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணிடலாமா அப்படின்னா அது முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை பொறுத்து நம்மளோட ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலிங் முடிக்கிறீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லேயும் எல்லா கிளாஸ்லேயும் ஒரு 3 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தன் நல்லா படிக்கிறவனாக இருப்பான், ஒருத்தன் படிக்கவே மாட்டான் கெத்தாக சுற்றுறவனாக இருப்பான், ஒருத்தன் ஆவரேஜாக படிப்பான் ஆனால் எல்லாருக்கூடையும் ஒரே மாதிரி பழகுவான். இது எல்லா ஸ்கூல்லேயும் எல்லா கிளாஸ்லேயும் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு 6 ஸ்கூல் மாறி இருக்கேன். ஸோ 6 செட் ஆஃப் பீப்புள்கிட்டையும் பழகியிருக்கேன். அதனால் எனக்கு தெரியும். இதில் இந்த 3 டைப் ஆஃப் அந்த 3 டைப் ஆஃப் பீப்புளில் என்னென்னா, அந்த நல்லா படிக்கிறவன் எப்படியும் ஃப்யூச்சரில் ஒரு நல்லா படித்தோ ஒரு அப்ராடில் போய் வேலை செஞ்சுட்டு ஒரு நல்ல பேக்கேஜ் வாங்கிட்டு செட்டில் ஆகிடுவான். இந்த 2வது படிக்காமல் இப்படி சுற்றிட்டு இருக்காமல் ஏதாவது ஒரு கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு சம்பள வேலைத்துக்கோ இல்லை சொந்தமாக காசு இருந்துச்சுன்னா அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டோ அப்படி இருப்பான். இந்த எல்லாருக்கூடையும் பழகிட்டு ஒரே மாதிரி பழகிறான் இல்லையா, அவனை பார்த்திங்கன்னா ஒன்று அவன் பிஸ்னஸ் பண்ணான்னா அவன் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பான். ஏன் அப்படின்னா அவனோட பேசிக் குவாலிட்டி கேதரிங் ஆஃப் பீப்புள் அப்படின்றது இருக்கும் அவன்கிட்ட. ஸோ கேதரிங் ஆஃப் பீப்புள் ஈக்குவல் டு கேதரிங் ஆஃப் கஸ்டமர்ஸ். கேதரிங் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்றப்பவே ஒன்ஸ் கஸ்டமர்ஸ் கேதர்ட் இன் ஏ சிங்கிள் பிளேஸ் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது ஒரு ஃபேக்ட். அதாவது ஊரில் ஒரு 10 மளிகை கடை இருந்தாலும் ஒரு அண்ணாச்சி கடையில் மட்டும்தான் கூட்டம் அதிகமாக போகும். அந்த கடையிலையும் அதே உளுத்தம்பருப்பு தான், மற்ற கடையிலையும் அதே உளுத்தம்பருப்பு தான். இருந்தாலும் அந்த அண்ணாச்சியோட அணுகுமுறைக்காக ஒரு கூட்டங்கிறது சேரும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா,
சென்னையில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ இளநீ அப்படின்றது இப்போ எங்கள் ஊர், நான் தஞ்சாவூர்காரன், எனக்கு எங்கள் ஊர்லாம் இளநீ வந்து இப்போ தான் ஒரு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. முன்னாடிலாம் நான் 10 ரூபாய்க்கெலாம் குடிச்சிருக்கேன். ஸோ 10 ரூபாய்க்கு குடிப்பேன், எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். இளநீன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதே சென்னையில் பார்த்தீங்கன்னா இளநீன்றது ஒரு கிடைக்காது, ஏன்னா மரங்கள்லாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை இல்லையா. அப்படி நான் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது எல்லாருமே இளநீ வந்து 40 ரூபா 50 ரூபான்னு விற்றுட்ருந்தாங்க. அதில் ஒரு அண்ணா மட்டும் 20 ரூபா 25 ரூபான்னு விற்றார். ஸோ நான் போயிட்டு ஒரு 2 நாள் பார்த்தேன், 3 நாள் பார்த்தேன். காலையில் ஆரம்பிப்பார், நான் பிரேக்கில் வெளில வந்து டீ காஃபி குடிக்க வரும்போது அவர் கடை இருக்காது, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். பாக்கி எல்லா இளநீ கடைக்காரங்களும் அப்படியே நிற்பாங்க, ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு நாள் எனக்கு இந்த க்யூரியாசிட்டி இருக்கும்ல, என்னடா அவன் வர்றான், காலையிலே வர்றான், எல்லோரும் நிற்கிறாங்க, இவன் மட்டும் போயிடுறானே அப்படின்ட்டு ஒரு கடுப்பில் போய் கேட்டப்போ அவர் சொல்கிறார், எனக்கு வந்து 16 ரூபாய் 20 ரூபான்னு விற்கிற இளநீ வந்து எனக்கு 16 ரூபாய்க்கு வருது, 25 ரூபான்னு விற்கிறது எனக்கு 20 ரூபாய்க்கு வருது. நான் லாபத்தை குறைச்சேன், எனக்கு காய் நிறையா மூவ் ஆரம்பிச்சிருச்சு, ரெகுலர் கஸ்டமர் அதிகமாகிட்டாங்க. ஸோ எனக்கு விற்பனை சீக்கிரமாக முடியறதுனால நான் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அங்கே தான் அவரோட ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு வேல்யூபிளான டிப். ஏன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் இளநீ கடைக்காரர் தானேன்னு, அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். ஒரு பொருளை வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட விற்கிறாரு, அதில் இருக்க ப்ராஃபிட்டை அவர் எடுத்துக்கிறார். இப்போது ஒரு உங்களுக்கு இப்போது பிஸ்னஸ் அப்படின்றது யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது. என்ன குவாலிட்டிஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணணுன்னா ஏன் பிஸ்னஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும், எதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், எப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியணும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, சரி, அதாவது கஃபே காஃபி டே அப்படின்னு ஒரு காஃபி ஷாப் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. சென்னையில் நிறையா இருக்கும், பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்கும். அந்த கஃபே காஃபி டே அப்படின்றது வந்து உள்ளே வந்தப்போ என்னாச்சு அப்படின்னா, 3 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் ஒரு சின்ன அடி விழுந்தது. ஏன் அப்படின்னா, பெரிய பெரிய மீட்டிங், 1-to-1 மீட்டிங், பெரிய பெரிய டீல் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் அந்த 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் நடக்கும். கஃபே காஃபி டே உள்ளே வந்ததுக்கப்புறம் அதோட செட்டப்பும் அதோட ஆம்பியன்ஸு, அதாவது அங்கே இருக்கிற சுற்றுச்சூழலையும் பார்த்து மீட்டிங் எல்லாமே அங்கே உள்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கஃபே காஃபி டேவோட ஃபவுண்டர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைசூர் கிட்ட பிறந்தவர் விஜி சித்தார்த்தா அப்படின்ற ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் ஒரு 2-3 கம்பெனியில் பார்ட்னராக இருக்கார். 2019 பாவம் அவர் தவறிட்டார். நான் வந்து ஒரு 2-3 தடவை சென்னை போனப்போ காஃபி டேயில் நான் மீட்டிங் அட்டன் பண்ண இடத்துலலாம் கஃபே காஃபி டே யூனிட்டே இல்லை. நான் என்ன நினச்சேன், சரி கம்பெனி ஏதோ வைண்டப் பண்ணுறாங்க போல், க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டு யதார்த்தமாக பார்த்தா ஒரு அவுட்லெட் இருந்தது. போனால் அதே மாதிரி செட்டப் அதே தான் இருந்தது. ஸோ நான் கேட்டேன், இல்லை என்ன இந்த மாதிரி அவுட்லெட்லாம் நிறையா க்ளோஸ் ஆகிருக்கு என்ன சார்? நான் இல்லை, பிஸ்னஸ் நல்லா போகாத அவுட்லெட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க, நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்க அவுட்லெட் எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அப்படியே கூகுள் பண்ணலாமேன்னு பண்ணி பார்த்தா 2022 582 கோடி டேர்ன் ஓவர் பண்ண கஃபே காஃபி டே 2022 to 2023 924 கோடி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. நியர்லி 59% டேர்ன் ஓவர். அந்த 59% பூம் அப்படின்றது வந்து கேட்குறதுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆஸ் எ பிஸ்னஸ் மேனாக ஒரு 55% நெட் ஓன்டு ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸு அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நியர்லி பாதிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதாவது 582 கோடியிலேருந்து 924 கோடி அப்படின்றது 59%. ஒரு வருஷத்தோட இன்னொரு மடங்கு அப்படின்னா, இன்னொரு மடங்குக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். அந்தளவுக்கு ஒரு டேர்ன் ஓவர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயம்,
எப்போ நான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எப்போ நான் பிஸ்னஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு ஒரு துறை, இப்போது ஒரு டீ கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் வைக்க போகிறீங்க, இல்லை ஒரு பிராண்டை வந்து இம்போர்ட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டீ கடை வைக்கிறீங்க, மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு டீ கடை வைக்கிறீங்க அப்படின்னா, டீ கடை எங்கே வைக்கணும்னு ஒன்று இருக்குது. எத்தனை மணிக்குலேருந்து எத்தனை மணி வரைக்கும் டீ கடை இருக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. டீ கடை அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் டீ கடை நடத்துகிறவங்க வந்து என்றைக்குமே அந்த டீ கடையை மூடிட்டு போனாங்கன்ற ஒரு சரித்திரமே இருக்காது. எங்கள் ஊரில் ஐயர் கடை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஐயர் கடை வந்து நான் சின்ன வயசில் ஒரு தூக்குவாளின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தூக்கிட்டு போனதுலேருந்து இன்னைய வரைக்கும் அதே இடத்துல அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த வாடகைக்கு இருந்த பில்டிங்கையும் வாங்கி அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு இடத்த வாங்கி 3 மாடி கட்டி அந்த கடை ஓனர் நல்ல வெல்த்ரூவாக இருக்கார். இன்றைக்கும் அவரு தான் டீ ஆத்துறாரு. ஸோ உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, உங்களுக்கு இடத்த சூஸ் பண்ணிட்டீங்க, கரெக்டான டைம் ஜோன், கரெக்டான லொக்கேஷன், உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி துறையை சூஸ் பண்ணுறீங்க. அதாவது உங்களோட ஃபிசிக்கல் எஃபோர்ட் போட்டு எனக்கு இவ்வளோ ஏர்ன் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ஓரளவு சர்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு 2 ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல அவர் கடை போட்டிருக்காரு, எதனால் அவருக்கு ஓடுது, அங்கே என்ன அதிகமாக சாப்பிட்றாங்க, என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, திங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் குறைஞ்சது ஒரு 6 மாதம் அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். அது வந்து ஒரு ரியல் டைம் ஸ்டோரி. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில். அவனும் நானும் பொள்ளாச்சிக்கிட்ட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். போனப்போ பஸ்ஸில் தான் போகிறோம், ஏசி பஸ்ஸு. ஸோ எங்கேயாவது பிரேக் கொடுத்தான்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறோம். ஒரு நல்ல மலை, நல்ல ஜோனு மலை, சேரு சகதியமாக ஒரு மோட்டலில் போய் நிப்பாட்டினா. மோட்டலில் பழைய மோட்டல். எப்பொழுதுமே இந்த பஸ்ஸில் போகிறப்ப டிரைவர் எங்கேயாவது நிப்பாட்டினா அப்படின்னா டிரைவருக்கு ஃப்ரீயாக எங்கே சாப்பாடு கிடைக்குமோ அங்கே தான் அவங்க பார்த்து நிப்பாட்டுவாங்க. நம்ம போய் நிப்பாட்டுறான். ஒரு டாய்லெட் ஹைஜீனிக்காக இல்லை, ஒரு டீ நல்லா இல்லை, டீ 30 ரூபா, 2 புரோட்டா 100 ரூபா, நல்லாவே இல்லை சுத்தமாக. இது வந்து எனக்கு பெருசாக பாதிக்கலை, ஏன்னா நான் நிறையா அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன்றதுனால எனக்கு ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல. அவனும் அப்போதைக்கு எதுவும் ரியாக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. போனோம், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம், வந்துட்டோம். அவன் கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி. வெல் செட்டில்டு மீன்ஸ் அப்பர் ஆவரேஜ் ஃபேமிலி அவன். ஸோ இருந்தான். எனக்கு அது ஒரு பெரிய இம்பேக்டாக இல்லை, பட் அவனுக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக இருந்திருக்கு போல். ஸோ அதுக்கப்புறம் நான் வேறு சைட்டுக்கு போயிட்டான், அவன் வேறு சைட்டுக்கு போயிட்டான். ஒரு கேப் விழுந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா வாட்ஸ்அப்லேருந்து லெஃப்ட் ஆகிறான், கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து ஒரு இன்விடேஷன் ஒன்று அனுப்புகிறான் வாட்ஸ்அப்பில். இந்த மாதிரி கிராண்ட் ஓப்பனிங் ட்ராவல் லான்ச் அப்படின்னு போட்டு அவங்க அப்பா அம்மா இனிஷியலை போட்டு ஒரு ட்ராவல் லான்ச் ஓப்பன் பண்ணுறேன், இந்த ஹைவேஸில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. என்னடா எனக்கு ஒரு சர்ப்ரைஸு. சரின்ட்டு நான் வந்துட்டு எதுவும் கேட்டுக்கல. சரி ஓப்பனிங்க்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்க்கு ஆக்சுவலாக போகிறதுக்கு பிளான் பண்ணால் போக முடியல. அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து அந்த ஏரியாவில் ட்ரிப்பு போகிறப்போ சரி இங்கே தான் ஓப்பனிங் ஆச்சு, நம்ம ஓப்பனிங்க்கும் போகல, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷேப்பில் ஒரு நல்ல ஒரு ஏரியா, அதில் ஷேப்பில் ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ என்னடா பண்ணியிருக்கான், இப்போ ஏதோ காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கானே, என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா ஸோ ஒரு டீ கடை, பக்கத்தில் ஒரு இந்த முறுக்கு சிப்ஸ் விற்கிற மாதிரி அந்த ஒரு கடை, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை, அதுக்கு பக்கத்தில் ஒரு பேக்கரி, இந்தாண்ட ஒரு மெடிக்கல் ஷாப், இந்தாண்ட நல்லா கொஞ்சம் ஹைஜீனிக்காக நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டாய்லெட், போத் மென்ஸ் அண்டு லேடிஸ்க்கு. சென்டராக வந்து ஒரு டிவி, ஒரு ஐபிஎல் ஒன்றுச்சுன்னா ஐபிஎல் பார்க்குற மாதிரி ஒரு 20 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி நல்ல ஹைஜீனிக்காக, ஈயெல்லாம் மிக்காமல் நீட்டாக பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு ஒரு 5 பஸ் நிப்பாட்டலாம் அட்ட டயத்தில். கார்னால் ஒரு 20 கார் நிப்பாட்டலாம். அந்த மாதிரி ஒரு ட்ராவல் லான்ச்சு. வந்து அவன்கிட்ட கேட்குறான், என்னடா எப்படி மாறிட்டேன் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைடா, லோன் போட்டு கட்ட இடம் இருந்துச்சு, எனக்கு லோன் போட்டேன், ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஒரு 7 கடை இருக்குது, 7 கடையிலேருந்து மாதம் எனக்கு ஒரு 10,000 ரூபா வாடகை வருது, 70,000 ரூபா. ஒரு டாய்லெட்டுக்கு நான் பே பண்ணி தான் வாங்குகிறேன், அதுலேருந்து எனக்கு ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா கிடைக்குது. எல்லாருமே நிற்கிறாங்க, ஏன்னா பக்கத்தில் எங்கேயுமே எனக்கு ஹோட்டலில் எதுவும் நல்ல இடம் கிடையாது.
ஸோ அவன் சூஸ் பண்ண லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன், அவன் சூஸ் பண்ண மெத்தடு ப்ளஸ் அவனோட திங்கிங், அதாவது ஃபோர்காஸ்ட் பண்ணி சர்வே பண்ணி அந்த இடத்துல அவன் லொக்கேட் பண்ணியிருக்கான். ஸோ இன்றைக்கி அவனோட வேலை என்ன அப்படின்னா, காலையில் வர்றது, பார்க்கறது, போகிறது, கலெக்ஷன் ஆகிற அமௌண்ட்டை எடுத்து கொண்டு போய் பேங்க்கில் போடுறது, அவ்வளோதான். அவன் அடுத்த பிஸ்னஸை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். அடுத்து என்னடா பண்ணுற அப்படின்னா, இன்னொரு இடம் பார்த்துட்ருக்கேன்டா, நான் லோன் போட்டு இன்னும் கொஞ்சம் ஹை கிளாஸாக அப்பர் ப்ரீமியம் பீப்புளுக்கு வந்து ஏசியோட வெயிட்டிங் லான்ச்சு, ரெஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா. ஸோ இதில் அவனுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு 1 இயருக்கு அப்புறம் அவன் அடுத்த லெவலுக்கு போகிறான். அதே பிஸ்னஸில் இன்னொரு பிரான்ச் போட்டு அடுத்த லெவலுக்கு போகிறான். ஸோ பிஸ்னஸ் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதும் உங்களோட மைண்ட் தாட்டை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் வேணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இத்தனை டிகிரி பண்ணியிருக்கணும், ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும். நம்ம இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு செட் ஆகுமா? ஒரு டீ கடை வைக்கிறோம், டீ மாஸ்டர் லீவுனா நம்ம இறங்கி டீ ஆற்றுறதுக்கு ரெடியாக இருக்க முடியுமா? இன்றைக்கும் என் கம்பெனியில் கலெக்ஷன் ஸ்டாஃப் லீவு அப்படின்னா எனக்கு கலெக்ஷனுக்கு போகிறதுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா எந்தெந்த கலெக்ஷன் எங்கெங்கே நடக்குதுன்றது எனக்கு அப் டு டேட் தெரியும். ஸோ அந்தளவுக்கு நம்ம எங்கே, எப்படி, எப்போ அப்படின்றத வந்து யோசிச்சுட்டே இருக்கணும். எங்கே அப்படின்னா எந்த லொக்கேஷன், எப்போ, எந்த டயத்தில் ஆரம்பிக்கணும், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது 3த்துலேயுமே நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. அதை பற்றின சர்வே ஃபுல்லாகவே எடுத்திருக்கீங்க, அதை பற்றின புரிதல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக பிஸ்னஸில் இறங்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று பொறுமை, இன்னொன்று என்ன தான் அடி வாங்கினாலும் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு உண்டான தன்னம்பிக்கை. இது 2மே வந்து ரொம்ப முக்கியம். இது 2 இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸில் ஸ்டாண்ட் பண்ணிடலாம். எனக்கு சிம்பிளாக நிறைய பசங்களை பார்க்குறேன். நிறையா எங்கள் ஊரில் ஒரு பையன், அவனுக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை, டெட் எழுதுனா எதுவும் செட் ஆகலை. டக்குன்னு பார்க்குறேன், ஒரு 3000 ரூபாய்க்கு வாடகை எடுத்து ஒரு காலையில் ஒரு 20 பேர், சாயந்தரம் ஒரு 20 பேர் டியூஷன் எடுக்கிறான். காலையில் ஒரு 20 பேர், சாயந்தரம் ஒரு 20 பேர், ஒரு ஆளுக்கு 500 ரூபா மாதம் ஏதோ ஃபீஸ் போல் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறான். அவங்க அப்பாவோட சேர்ந்து விவசாயத்துக்கு போகிறான். சாயந்தரம் 5 மணிக்கெலாம் கரை ஏறி கை கால் அலம்பிட்டு டியூஷன் எடுக்கிறான். இது ஒரு செட்டப் போயிட்டுருக்கு. இன்னொரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னடா பண்ணுற, படித்து முடிச்சுட்ட, எதுவும் வேலைக்கு போகணும், இல்லைனா வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல, ஒரு 407 ஒன்று வாடகைக்கு லீஸ்க்கு பேசினேன், கிடச்சிருச்சுண்ணா. காலையில் ஒரு 20 காய்கறி கடைக்கு லோடு மார்க்கெட்டில் போயிட்டு, அவனோட வேலையை என்னென்னா காலைல 2 மணிக்கு போயிடுறது, அங்கேருந்து காய்கறியை வாங்கி ஏற்றிடுறது, கொண்டு வந்து அந்தந்த கடைக்கு இறக்கி விட்டுட்டு வீட்டில் கொண்டு போய் வண்டியை போட்டு தூங்குறது. இதுதான் அவனோட வேலையே. ஸோ ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 1500 கிடைக்கிதுண்ணா, மாதம் 45,000, எனக்கு அதுக்கு இதுன்னு லீஸ்க்கு 10,000 போனாலும் எனக்கு ஒரு 35,000 கையில் நிற்கிதுண்ணா, போதுண்ணா. எனக்கு டீசலுக்கெலாம் போக ஒரு 20,000 நல்லாவே நிற்கிது. அதுவும் இல்லாமல் வேறு எதுவும் பகலில் எதுவும் லோடு இருந்தால் கூட நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன், எனக்கு பக்காவாக இருக்குண்ணா. அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த வே ஆஃப் திங்கிங், அவன் 407 எடுப்பான், அவன் வந்து ஒரு கஸ்டமரை கெயின் பண்ணுவான்றதுலாம் எனக்கு அவனை பார்த்தா தெரியல. பட் ஏதோ பண்ணுறான். அவனோட அட்டையர்னால் அவனோட உருவத்தில், அவனோட நடவடிக்கைகளில் ஒரு முன்னேற்றம் தெரியுது. அப்படிங்கிறப்ப அவன் என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் கிடைக்கிது. ஆர்வத்தை பார்த்தா அவன் எந்தளவுக்கு யோசிச்சிருக்கான். அவன் நல்லா படிச்சுட்டு இருந்தான், என்னடா திடீர்னு ஊர் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சேன். ஊர்லாம் நான் சுற்றலைண்ணா. காலைல ஒரு 20 பேர் கிளாஸ் எடுக்கிறேன், சாயந்தரம் ஒரு 20 பேர் கிளாஸ் எடுக்கிறேன், பகலில் அப்பாவோட காட்டுக்கு போகிறேன், சாப்பாடு வாங்க வந்தேண்ணா, அதான் நான் அப்படியே வந்துட்டு போகிறேன் அப்படின்னு. என்னடா அப்படின்னு பார்த்தா, ஆமாண்ணா 20,000 டியூஷன்லேருந்து வருது, விவசாயம் கொஞ்சம் பார்க்குறேன்னா, போதுண்ணா, வீட்டில் அம்மா அப்பாவோட ஹாப்பியாக இருக்கேன். அடுத்து டியூஷன் சென்டர் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்ட்ருக்கேன். இன்னும் 2-3 ஸ்டாஃபு, ஸ்டூடெண்ட்ஸு, வெவ்வேறு சப்ஜெக்ட்டுக்கு உள்ள ஸ்டாஃபை போடலான்ட்ருக்கேன், போட்டு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகலான்ட்ருக்கேன். ஃபுல் டைம் டியூஷன் சென்டராக மாற்றிட்டு இந்த ஃபெயிலான பசங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். தனித்தனி பயாலஜி குரூப் தனி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனி, காமர்ஸ் குரூப் தனியாக போடலான்ட்ருக்கேன்ற அந்த அளவுக்கு அவனுங்க, அதாவது அவனோட ஏரியாவில் அது தேவை அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதை எப்படி பண்ணணுங்கிறதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அவனால் அந்த இடத்துல அவனோட பேச்சில் ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரியுது. இன்னொரு இவன் 407 வச்சுருக்கவன் வந்து எப்படி சொல்கிறது, ஆமாம் நான் காலைல போகிறேன், இல்லைனா நைட்டு செகண்ட் ஷோ படத்துக்கு போயிடுறேன், நான் 10 மணிக்கு போகிறேன், 1 மணிக்கு அப்படியே வண்டி எடுப்பேன், மார்க்கெட்டுக்கு போகிறேன், லோடு எடுக்கிறேன்னா கொண்டு வந்து ஒரு 5 மணி 6 மணிக்கு டிஸ்போஸ் பண்ணிடுறேன்,
போய் படுத்து தூங்குறேன், திருப்பி 12 மணிக்கு எழுந்திரிக்கிறேன்னா 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஏதாவது சவாரி இருந்தால் போகிறேன், போயிட்டு வந்துட்டு திருப்பி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு எப்பொழுதும் போகிறேன்னா. ஸோ அவனோட எப்படி அவன் அந்த இதுக்குள்ளே போனான் அப்படின்றது வந்து அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவன் அதை பற்றின முழு விவரங்களையுமே சேகரிக்க ஆரம்பிச்சிட்டான். சேகரித்து சரி அப்போ நம்ம இது யாருமே பண்ணலை, இதை நம்ம பண்ணோம்னா செட் ஆகும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கடைசியாக ஒரே ஒரு விஷயந்தான் சார், பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னா பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கு புக்கெல்லாம் எதுவும் கிடையாது. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கணும். என்ன இருக்குது அந்த பிஸ்னஸில், என்ன இல்லை அந்த பிஸ்னஸில் அப்படின்றது தெரியணும். இப்போ ஒரு கார் வாஷ் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது தான், தேட்டருக்கு எய்த்தாப்பில் கார் வாஷ் ஆரம்பித்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த கஸ்டமர் கார் வாஷ் பண்ணுற வரைக்கும் பொறுமை இருக்காது. தேட்டருக்கு போகிற டயத்தில் அவங்க கார் வாஷ் பண்ணிவிட்டு காரை விட்டுட்டு போய் படத்தை பார்த்துட்டு வந்துடுவாங்க. பார்க்கிங்கும் ஃப்ரீ, கார் வாஷும் ஆச்சு அப்படின்னு. ஒயின் ஷாப்புக்கு எய்த்தாப்பில் ஸ்நாக்ஸ் கடை, இப்போ அதான் ட்ரெண்டிங், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷ்னரி ஷாப்பு, இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களோட ஒரு சர்வே ப்ளஸ் அதை பற்றின ஒரு ஆராய்ச்சி. ஸோ எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது மேபி அதை போய் கற்றுக்கிட்டு வந்து ஆரம்பிக்கிற பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்து அதை பற்றி படித்து அதை டெவலப் பண்ணி அதுக்குண்டான சர்வே பண்ணி இது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு உங்களை நம்பி, உங்களோட சர்வேவை நம்பி, உங்கள்கிட்ட கிடைக்கிற நீங்கள் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை நம்பி ஆரம்பிக்கிற பிஸ்னஸாக கூட இருக்கலாம். ஆனால் வித்தவுட் இன்ஸ்பெக்ஷன், வித்தவுட் கேதரிங் இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் காலை வச்சு சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்புறம் ஏன் சார் பிஸ்னஸ் பண்ண நிறையா பேர் லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா, லாஸ் ஆகிறவங்க எல்லாருக்குமே 3 பிரச்சனை இருக்கும். ஒன்று முன் அனுபவம் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா தெரியாத ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே காலை வச்சுருப்பாங்க, இல்லை அப்படின்னா லொக்கேஷன் தப்பாக இருக்கும். இது 3மே இருந்தது அப்படின்னா ஒன்று பிஸ்னஸை லவ் பண்ணாதவங்களாக இருப்பாங்க. எப்போ எங்கே எப்படி அப்படின்ற 3த்துக்கும் உங்களுக்கு தெளிவான பதில் இருக்குது. ஒரு பிஸ்னஸை எப்போ எங்கே எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு ஒரு பதில் இருக்குது அப்படின்னா, ஸோ நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் அதை பற்றின ஒரு சர்வே பண்ணி, அதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணி, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேதர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்தியாவோட க்ரோத்தில் சேல்ரிடு பர்சன்ஸால் க்ரோத், மோஸ்ட்லி சேல்ரிடு பர்சன்ஸ்னால் நான் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்க சேல்ரிடு பர்சன்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக, யாரோ ஒரு பிஸ்னஸ் மேனுக்காக கீழே உழைக்கிறவங்க தான். ஸோ எத்தனையோ இப்போ நீங்கள் நீயா நாளா இன்டர்வியூவில் அது இதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலையை விட்டுட்டு வந்து சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு. பிராண்ட்ஸ் அதிகமாகிறதோட வெளிப்பாடே என்னென்னா பிஸ்னஸ் அதிகமாகுது, மார்க்கெட்டில் பிஸ்னஸ் உள்ளே வருது, நிறையா பிராண்ட்ஸ் உள்ளே வருது அப்படின்னா இட்ஸ் க்ரோத் ஆஃப் பிஸ்னஸ், க்ரோத் ஆஃப் என்டர்ப்ரனர்ஸ். ஸோ மார்க்கெட் எங்கே இருக்குது, எதுக்கு எங்கே மார்க்கெட் இருக்குது, எவ்வளோ மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒருத்தன் பிஸ்னஸில் இறங்குறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் தோற்று பார்க்கவும் மாட்டான், லாஸ் ஆகவும் மாட்டான். இது வந்து பிஸ்னஸோட ஒரு தாரக மந்திரம். ஸோ படித்து முடிச்சிட்டிங்க, எனக்கு அடுத்தவன்ட்ட வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச துறையில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் ஒரு இடத்துல அந்த பிஸ்னஸ் யார் பண்ணுறாங்களோ அங்கே போய் வேலை பாருங்கள், கற்றுக்குங்க, தொழில் உத்திகளை கற்றுக்குங்க, கஸ்டமர் எப்படி கவர் பண்ணுறாங்க, கஸ்டமர் எதனால் இந்த பிராண்டை நோக்கி வராங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு சற்றும் குறையாமல், குவாலிட்டியை குறைக்காமல் அதே தரத்தோடு உங்களால் கொடுக்க முடியுமான்னு யோசிங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நோக்கி சிந்திங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க லாஸ் ஆகுறாங்க அப்படின்றத மட்டும் பார்க்குற நீங்கள், எத்தனையோ பிஸ்னஸ்மேன் ஒரு தள்ளுவண்டி கடையிலேருந்து ஆரம்பித்து ஒரு 150 பிரான்ச் ஓப்பன் பண்ண ஹோட்டலும் இருக்குது. இஸ்திரி போட்டியில் ஆரம்பித்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சு இப்போது லாண்ட்ரி பண்ணுற ஃப்ரான்ச்சைஸும் நிறையா பிராண்ட்ஸும் இருக்குது. என்றைக்குமே உங்களை ஒரு ரெஃபரன்ஸோட பேஸாக வச்சு அதில் என்ன இல்லை, நம்ம ஆரம்பித்தா இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு சர்வே, ஒரு இன்ஸ்பெக்ஷன்
ஒரு புரிதல் இதோடு சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸை ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அதில் நம்மளுக்கு என்ன இருக்குது, அதன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம். இந்த ஒரு 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 சொசைட்டி இருக்குது அப்படின்னா அந்த சொசைட்டியில் இந்த லொக்கேஷனில் நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்றது எல்லாத்தையுமே யோசித்து முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்கன்னாவே அதுதான் ஒரு முடிவு. ஸோ நீங்கள் எடுத்தோன்னே ஒரு பிஸ்னஸ் இல்லை எனக்கு ஊரில் வந்து ஒரு அண்ணன் இருக்கார், அவர் 3 பெட்ரோல் பங்க் வச்சுருக்காரு, 10 கடை வச்சுருக்காரு, 2 ஜுவல்லரி வச்சுருக்காரு, நான் அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னா அந்த அண்ணனோட அப்பாவோ தாத்தாவோ ஒரு சின்ன இடத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு கடையை 2 கடையாக்கி 2 கடையை 4 கடையை ஆக்கினதுக்கு அவங்க பட்ட கஷ்டம், அவங்க கையாண்ட உத்திகளை கற்றுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்கள் ரெஃபரன்ஸ் அந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக இருக்கக்கூடாது, அதை டெவலப் பண்ணார் இல்லையா அந்த ஜென்ரேஷனாக இருக்கணும். கற்றுக்கணும், நிறையா கற்றுக்கிட்டு நிறையா தெரிஞ்சுக்கணும், அதை பற்றின அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 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 மார்க்கெட்டிங் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றின அப்டேட் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இனோவேஷனும் மார்க்கெட்டிங்கும் இல்லாத எந்த பிஸ்னஸும் ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகாது. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேன்னு சொன்ன மாதிரி தான், பொறுமையும் அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிற தைரியமும் வேணும்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சென்னை சில்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா சென்னை சில்க்ஸில் ஒரு இன்டர்வியூவில் நான் அவரை நேரில் மீட் பண்ணதான் ஜஸ்ட் இன்டர்வியூவை பார்த்த ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. கோயம்புத்தூர் கொடிஷியாவில் ஒரு மீட்டிங்கில் சைக்கிளில் தள்ளிட்டு போய் துணி விற்றவங்க இன்றைக்கி சென்னை சில்க்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நல்லாவே தெரியும். எனக்கு அவங்கள்ட்டேருந்து கிடச்ச ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒரு கட்டத்தில் நான் பார்க்குறேன் சென்னை சில்க்ஸ் வந்து டி நகர் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் நல்லா கொழுந்து விட்டு எரியுது. நல்ல டி நகர் பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே இருக்கும், நல்ல எரியுது. மறுநாள் பார்த்தா இன்னொரு யூனிட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் நடந்தது. கும்பகோணத்தில் இருக்க சென்னை சில்க்ஸ் அப்படி தான். நாள் நைட்டு நல்லா குபுன்னு எரிஞ்சு ஃப்ரண்ட்டில் இருக்க ஏசிபி பேனல் அது இதுன்னு ஃபுல்லாக எரியுது. மறுநாள் க்ரீன் கலர் ஸ்க்ரீனை போட்டு கீழே கடையை திறந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடிங்கிறது விலை தான் செய்யும். எழுந்து நிற்கிறதுக்கு தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இதுதான் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏன், எங்கே, எப்போ, எப்படி அப்படின்ற 3த்துக்கும் உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம், தைரியமாகவும் பண்ணலாம். பொறுமை ரொம்ப அவசியம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்போவுமே அந்த துறையில் இருக்க அப்டேஷன்ஸ் என்ன, அந்த துறையில் இருக்க சிக்கல்கள் என்ன, சிக்கல்கள் வந்தால் எப்படி சமாளிக்கிறது இந்த தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ்னால் மட்டும்தான் உங்களோட செல்ஃப் க்ரோத்தும் உங்களுக்கு செல்ஃப் க்ரோத்தும் உங்களால் சோஷியல் க்ரோத்தும் கொடுக்க முடியுங்கிறது உண்மை. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.